கர்த்தர் இடைப்படுகிறார். என்ன இடைப்படுகிறார் உங்ககிட்ட? மனம் திரும்புதல். எல்லாருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கே திரும்ப முடியல. யாக்கோபும் இப்படி தான் ஏசாவை பார்க்கிறார். வழியில் கட்டி பிடிக்கிறாங்க, மூத்தம் கொடுக்குறாங்க, பயம் வெகுமதியெல்லாம் கொடுத்து என்னென்னமோ கரெக்ட் பண்ணி அப்போ ஏமாற்றிட்டுமே, எல்லாமே மறந்துட்டான் ஏசா. ஆனாலும் 2 பேர் கரங்கொத்து ஒருமித்து போக முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, சவுலுக்கும் நம்ம தாவீது மாப்பிள்ளையாகிய தாவீதுக்கும் மருமகனுக்கும் பயங்கர கரபரான் ஆயிடுச்சு. ஒரு சூழ்நிலையில் 2 பேரும் முட்டிக்க வேண்டிய செயலில் தாவீதினுடைய அறிவு, ஞானம், அபிஷேகம் தாழ்த்தி பேசுகிற நிமித்தம் சவுல் அப்படியே கரைஞ்சி, என் மகனே நீ மேன்மேல் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், கர்த்தருக்கு என்று பெரிய காரியங்களை செய்வாய் அப்படியெல்லாம் புகழ்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்கிறேன், இவன் வழியே போனான், அவன் வழியே போனான். தட் மேன் தட் வே. சேர முடியாது ஐயா. ஒரு முறை உடைக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய உறவு முறிவு மறுபடியும் வந்து சேராது. நீங்கள் எப்படி வேணால் வேதத்தில் எங்கே வேணால் பாருங்க, சேர்ந்தால் கணவன் மனைவி வேணால் சேரலாம். வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைங்கள்லாம் நம்மளை மாதிரி இருக்குது, பிள்ளைங்க நிமித்தம் சேருவாங்க. சில சமயம் அவங்களே மனம் திரும்பியும் சேருவாங்க. ஆனால் இந்த சகோதரத்துவத்தில் மட்டும் முறிவு வந்துச்சுன்னா மறுபடியும் பேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 கண்ணாடியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? சபையை விட்டு போகிறவன் ஒன்று தனியாக ஆரம்பிப்பான், அப்படி இல்லைன்னா அவன் சபைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான். மறுபடியும் வர்றதுன்றது புதுப்பிக்கிறதே கூடாத காரியம். இது சபைக்கு வர்றது இல்லை, அவன் கர்த்தருக்குள்ளே புதுப்பிக்கிறது கூடாத காரியம் வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் இதை உங்களுக்கு அழுத்தி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இது எதுக்கு வந்ததுன்னே தெரில. இது பயம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, நிறைய பட்டாம்பூச்சி பறக்கும் மனசில். நான் இங்கே இதில் போய் அதுலேருந்து இதில் போய் இதுலேருந்து அதில் போய் டிவி பார்க்குறான், நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க, திடீர்னு அதே ஊழியக்காரங்க டிவி ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுக்கு என்ன அது ஒரு கிக் வருது, நம்மள அந்த மாதிரி பண்ணலாம். சாதாரணமான விதத்தில் பார்த்தேன். கொஞ்சம் வருடங்களில் என்ன வளர்ச்சி, என்ன புகழ்ச்சி, என்ன இது போல் ஒரு பாதை இருக்குமா? கண்கள் தான் பார்க்குது. அவனை கேட்டால் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன, அந்த சிலுவையினுடைய பாரம் என்னான்னு. அந்த மாதிரி ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபர்களை கேட்டால் தான் தெரியும். எப்படி போகுது வண்டின்னு கேட்டால் சாதாரணமாக இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் மாட்டிக்கின்னு நாங்கள் முடிக்கிறோம், எங்களுக்கு தான் தெரியும். பணம் கட்டலைன்னா வராரு ஐயா, வரமாட்டார்.